விளக்கம் சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், விடுகதைக்கும் தொடர் கதைக்கும் விளக்கம் சொல்ல போறோம். மனிதர்களிடத்தில் இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது. புத்திய பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஓய், ரொம்ப ஆபத்தாச்சே. ரொம்ப சுலபம், ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்? வாங்க. யாரெல்லாம் சித்திக்க சொல்றாளோ அவங்களா கடவுளாக்கி விடணும். அப்பதான் மற்றவா சித்திக்காம இருப்பான். மனுஷங்க எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். சாதி கூடாது, தீண்டாமை கூடாது, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வேணும். இவரை கடவுள் ஆக்கிடலாமா? அட, அவர்தான் கடவுளே இல்லைங்கிறாரே. ஓய் தம்பி வா, தலை நிமிர்ந்து வா. ஏ தாழ்ந்த தமிழகமே, நீ தலை நிமிர்வது எப்போது? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கரகரத்த குழலில் கதாநாயகன் வந்தாச்சு. அமைச்சர் பதவி என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படி என்றாலும் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடியவன் அண்ணா யார சொன்னாரோ அந்த கலைஞரே. எங்க கலைஞரு என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் நமக்கு தமிழ்நாட்டிலே அச்சுறுத்தலா இருப்பாரா? தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நமக்கு அச்சுறுத்தலா இருக்க போற ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறார். இதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் தான் நம்மளை வச்சு செய்வாரு. தமிழர்கள் ஏமாத்தி அடிமையாக்கலான்னு பாக்குறோம். ஆனா இந்த திராவிட இயக்கம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓய், வாய்ப்பே இல்ல. சொல்றோம், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வென்றே தீரும், திராவிடம் வென்றே தீரும். கீழடியில இருந்து இந்து சமவெளி வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நடுவுல வந்த கூட்டம் இவன் தலையில பிறந்தவன், இவன் கால பிறந்தவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டி தின்ன ஆரம்பிச்சு. ஏன் வரல? நிறைய பேர் வந்தாங்க. அப்படி யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்துருவோமா? கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், விடுகதைக்கும் தொடர் கதைக்கும் விளக்கம் சொல்ல போறோம். சரணம் கச்சாமி. மனிதர்களிடத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் கிடையாது. உனக்கு நீயே ஒளி. யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதே. கேள்வி கேள், சிந்தி, உன் மனதிற்கு சரியென்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள். நம்ம பொறுப்பை கெடுக்க வந்திருக்காரு. யார் இந்த ஆளு? இவரா? பேரு புத்தரா? புத்திய பயன்படுத்துங்கன்னு சொல்ற. போய், ரொம்ப ஆபத்தாச்சே. ஓய், இந்த ஆளு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அட, ரொம்ப சுலபம், ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்? வாங்க. எல்லோரும் புத்தரை கும்பிடுங்க. நான் தான் சொன்னேன்ல, இதயம் எவ்வளவு சுலபம்னு. யாரெல்லாம் சிந்திக்க சொல்றாளோ அவங்களா கடவுளாக்கி விடணும். அப்பதான் மற்றவா சிந்திக்காம இருப்பா. எல்லாரும் சொல்லுங்க.
ரொம்ப அநியாயமா இருக்கு. இது என்னப்பா அநியாயம்? இதுக்கு மேல ஒரு அநியாயம் நடந்துச்சு. இதுக்கு மேலேயுமா? ஆமா, பாத்துருவோமா? பாத்துருவோமா? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அப்படின்னா பிறப்பில் அனைவரும் சமம், அவரவர்கள் செய்யும் செயலில்தான் வித்தியாசம். ஆஹா, நம்ம பொழப்ப கெடுக்க இன்னொரு ஆளு வந்தாச்சு. ஓய், இப்ப இவர் என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேணாம். ஆ. இப்ப பாரு ஓய். அவ்வளவுதான். ஆ. திருவள்ளூருக்கு பூடு ஓட்டு நம்மளாக்கியாச்சு ஓய். அவ்வளவுதான் ஓய். மயிலாப்பூர்ல தான் ஒரு பிறந்தாருல சொல்லிட வேண்டியதான். நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம். அப்போ கதை இதோட முடிஞ்சிச்சு. எப்படியா முடியும்? இதான் தொடர் கதையாச்சே. ஆ. முதல்ல புத்தர் வந்தாரு, வந்தாரு. அப்புறம் சித்தர் வந்தாரு, வந்தாரு. அப்புறம் வள்ளுவர் வந்தாரு, வந்தாரு. அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தாரு. வந்தாருப்பா. இவங்க எல்லாரையும் ஆ. முழுங்கி ஆ, ஏன் போட்டுச்சு இந்த கூட்டம். இந்த கூட்டம் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்தாரு பாருங்க. வந்தாரு அவர் பாருங்க. கேட்ட கேள்வியில கேள்வியில இவங்க ஆதிக்கமே தகர்ந்து போச்சு. அப்படி யாரு வந்தா? அத நான் சொல்றதை விட அவங்களே இவங்களே எல்லாரும் பார்க்கட்டும். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், விடுகதைக்கும் தொடர் கதைக்கும் விளக்கம் சொல்ல போறோம். நம்ம எதிரிகள் எல்லாரும் ஒழிச்சாச்சு. ஒழிச்சாச்சு. ஆமா ஓய், இனிமே நம்மள கேள்வி கேட்க யாரும் கிடையாது. யாருமே கிடையாது. மனுஷங்க எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், சாதி கூடாது, தீண்டாமை கூடாது, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் வேணும். இந்த ஆளு யாரு? புதுசா கிளம்பிட்டு இருக்கார். இவருதான் ஈவே ராமசாமியா. இவர பெரியார்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சிந்திச்சுதான் செயல்படணும். அது மட்டும் இல்லப்பா, மேல் சாதியும் கீழ் சாதியும் கூடாதுங்கிறாரு. ஓய், வழக்கமா இப்படி சொல்லிட்டு வரவங்க எல்லாத்தையும் நாம கடவுளாக்கி காலி பண்ணிடுவோம். அப்போ இவரையும் கடவுள் ஆக்கிடலாமா? அட, அவருதான் கடவுளே இல்லைங்கிறாரே ஓய். அப்போ இவன் என்ன செய்யலாம்? இவரெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர்தான் நம்மள வச்சு செய்யுன்னு செய்வாரு ஓய். எல்லாம் நம்ம செய்யலாம். வரும். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், கருப்பு சட்டை கலகக்காரர் கதை சொல்ல போறோம். மானமோ அறிவோ மனிதருக்கு அழகு. சொன்னது யார்? ஆணுக்கு பெண்ணும் அடிமை இல்லை. சொன்னது யார்? சாதி ஒழிப்போம், சமத்துவம் காப்போம், சொன்னது யார்? சமூக நீதியை மலரச் செய்வோம். சொன்னது யார்? அவர் யாரு யாரு யாரு? கண்ணாடி போட்ட கருப்பு சட்டக்காரரு, தடியோட நடப்பாரு, அவர் பேரு பெரியாரு. டேய், எத்தனை நாளைக்குதான் இப்படி அடிமையா இருக்க போறீங்க? நமக்கு மானமும் அறிவும் வளரணும்னா கல்வியும் வேலை வாய்ப்பும் வேணும். அதுக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும். இத ஒடுக்குதுன்னு நம்ம இடத்த காலி பண்ணிட்டாரு ஓய் இவரு. ஏய், காடி, என்னடி குழம்பு சரி? நீ ஒரு உப்பும் இல்ல காரமும் இல்ல. இந்த மாதிரி நீ குழம்பு செஞ்சன்னு வச்சுக்க ஏய், உன்ன போல போல. இந்தமா இந்த கரண்டி இப்படி குடும்பம். இந்த புத்தகத்தை வச்சுக்கோ. நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். ஆம்பளைங்க என்னென்ன வேலை செய்யறாங்களோ அத்தனை வேலையும் நீயும் செய்யணும். உனக்கு சொத்துல பங்கு வேணும். யார கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிறத நீதான் தீர்மானிக்கணும். ஐயா, பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்றீங்க, அப்படி என்னென்ன உரிமை தான் வேணும்? ஆம்பளை தடிமாடுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமையும் பெண்களாகிய உங்களுக்கும் வேணும். சரிங்க ஐயா. என்ன ஓய்,
இவரு நம்ம வீட்டு ஆம்பளைங்க எடுத்தது மட்டும் இல்லாம பொம்மை நாட்டிலும் சேர்த்து கெடுக்கிறாரு. பொம்மை நாட்டிங்க அடிமையா இருக்கணும்னு மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம ஆத்து பொம்மை நாட்டிகளே நம்ம பேச்ச கேட்கறது இல்லையே. இந்த ராமசாமி பேச்ச கேட்டுக்கிட்டு மொட்டை அடிக்க மாட்டேன், வேணும்னா கிராப் வச்சுக்கிறேன் ஆளுங்க. இப்படி நம்ம அடி வயிற்றுல ஆப்ப சொருகிட்டாரு இந்த ஈவே ராமசாமி. கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். ஆதிக்கத்துக்கு அப்பு வச்ச கதை சொல்ல போறோம். ஆமா, கதை சொல்ல போறோம். ஆதிக்கம் பல ரூபத்துல வரும். இந்த சாதி மேல, சமஸ்கிருதம் மேல, நம்ம தமிழ் மொழி கீழே பிரச்சனைகளுக்கு சமூகத்துல இருக்க. ஏற்கனவே பெரியார் அடிச்ச ஆப்புல இவங்க எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்க. அடுத்ததா ஒரு ஆப்பு வந்துச்சு. அந்த ஆப்பு பேர் என்னன்னா 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 அண்ணாயா. தம்பி வா, தமிழர் நலன் காக்க வா. தாழ்ந்த தமிழகமே, நீ தலை நிமிர்வது எப்போது? என்ன ஓய் வார்த்தையே வரலையா? ஓ ஈவேரா வாயிலே ஆப்பு வச்சிட்டாரா? அடுத்த ஆப்பு வைக்க போற இவருதான் அண்ணாதுரை. தமிழர்கள் எல்லாம் இவர அண்ணாடு கூப்பிடுறாங்க. ஐயா அண்ணாதுரை, இந்தி திருப்பிக்கு எதிரா தமிழர்களை தூண்டுறீங்களே. நாட்டுல பெரும்பான்மை மக்கள் பேசுற இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழி. ஏன்பா அப்படி பார்த்தா நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிறது காக்கா தானே, அப்புறம் அதானே தேசிய பறவையா இருக்கணும். அப்புறம் ஏன் மயில தேசிய பறவையா வச்சிருக்கீங்க? என்ன போய் இந்த ஆளு போடு போடு போடுறாரு. ஆமா ஓய், பின்ன முதல்ல இந்திய திணிப்போம், அப்புறம் நைஸா சமஸ்கிருதத்தை திணிப்போம்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம நினைப்புலையும் பொழப்புலையும் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டுட்டாரே இந்த அண்ணாதுரை. தெரியாத மந்திரத்தை அறியாத மொழியில் புரியாமல் சொல்கின்ற ஐயரும் வேண்டாம், யாகமும் வேண்டாம். இனி மாலை மாற்றி வாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்கிற சுயமரியாதை திருமணம் இனி சட்டப்படி செல்லுபடியாகும். சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று அறிவிக்கிறோம். இனி தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரைதான் ஆழ்வான். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். ஆதிக்கத்தை எதிர்த்த அடுத்த கதை சொல்ல போறோம். ஆமா, கதை சொல்ல போறோம். தந்தை பெரியாரிடமிருந்து பிரிஞ்சு அண்ணா உருவாக்குனதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். கலையையும் இலக்கியத்தையும் அரசியல் ஆயுதமா பயன்படுத்தின கழகம். என்ன ஒரே குஷியா இருக்கேன். என்னது அண்ணாதுரை இறந்துட்டாரு. இனிமே நம்ம ஆட்டம்டா. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, நம்ம காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கரகரத்த குழலில் கதாநாயகன் வந்தாச்சு. இவர்தான் கருணாநிதி. அமைச்சர் பதவி என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படி என்றாலும் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க கூடியவர் அண்ணா யார சொன்னாரோ அந்த கலைஞரே எங்க கலைஞரு. போறோம், ஒரு கதை சொல்ல போறோம். கலைஞர் என்ன கலகக்காரர் கதை சொல்ல போறோம். கதை சொல்ல போறோம். உடன்பிறப்பே, பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டிலே நடந்த சுயமரியாதை மாகாண மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்தார் தந்தை பெரியார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வந்தது கழக அரசு. முரசொலித்த தலைவனின் சாதனைகளை பறையொலித்து சொல்லுவோம். மனிதரை மனித இழுக்கும் கொடுமையை ஒழிக்க கை ரிக்ஷா ஒழிப்பு. மிக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு உருவாக்கி 69% இடஒதுக்கீடு. பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலும் அரசு வேலை வாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு. சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்களும் கொடியேற்றும் உரிமை. தமிழுக்கு செம்மொழி தகுதி. பெரியார் நினைவு சமத்துவபுரம். அறிவை விரிவு செய்ய அண்ணா நூலகம். அகிலமே போட்டிடும் டைடல் பார்க்.
உழவருக்கு உழவர் சந்தை, நெசவாளருக்கு இலவச மின்சாரம், மாற்றுத்திறனாளி மற்றும் திருநங்கைகளுக்கு நல வாரியம், இப்படி இப்படி அப்படி அப்படி பல சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போலாம். கதை சொல்ல போறோம், ஒரு கதை சொல்ல போறோம், ஆதிக்கத்தை எதிர்த்த அடுத்த கதை சொல்ல போறோம். கதை சொல்ல போறோம். கலைஞருக்கு பிறகு இந்த நாட்டைய ஆட்டைய போடலான்னு ஒரு கூட்டமே காத்துட்டு இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீயே பாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் உருவாகிருச்சு. அதனாலே நாம இப்போ களத்துல இறங்கணும். தமிழ்நாட்டிலே வெற்றிடமா? வெற்றிடத்தை காத்து நிரப்புது அது விஞ்ஞானம். ஆனா தமிழ்நாட்டில நிரப்ப காத்துட்டு இருக்கிறது காத்தில்ல, சூறாவளி. அந்த சூறாவளி பேரு ஸ்டாலின். என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் நமக்கு தமிழ்நாட்டிலே அச்சுறுத்தலா இருப்பாரா? தமிழ்நாட்டிலே மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நமக்கு அச்சுறுத்தலா இருக்க போற ஸ்டாலின் தான். அப்போ அந்த அம்மையார் கட்சி அவங்க நமக்கு வாய்த்த அடிமைகள். டேபிள் மேட் மாதிரி நிக்கிறாரு. ஹாஞ்சி, இவருதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிமைச்சாமி. அச்சா அச்சா, எல்லோரும் அரசியல்ல நாற்காலியை தேடிதான் போவாங்க. ஆனா நாற்காலி அடியிலே பர்பி தேடினாராச்சு. ஹாஞ்சி ஹாஞ்சி. ஹலோ பர்பி ஜி. எஜமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க எஜமா. உங்களோட புண்ணியத்துல எப்படியோ தவம் இருந்து தவமா தமிழ்ந்து வந்து எப்படியோ சிஎம் ஆயிட்டேன். இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? கலைஞர் இறந்துட்டாரா, அவரை அண்ணா சமாதி பக்கத்துல புதைக்கணும்னு இடம் கேட்டு ஸ்டாலின் வந்திருக்காங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு. கலைஞர் உடல புதைக்க நாம அனுமதி கொடுத்தா உங்க அரசியல் எதிர்காலத்தை சேர்த்து புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். கூடவே எங்க அரசியல் எதிர்காலத்தையும் சேர்த்து புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே புரியலையே. புரியாதனாலதான் இன்னும் நீங்கள் எங்களுக்கு அடிமையாவே இருக்கீங்க. இப்ப நல்லா புரியுது எஜமா. ஒரு உடலை புதைக்க இடம் கொடுத்தா அவ்வளோ பெரிய சிக்கலா? அரே, அது உடல் இல்ல, திமுக உடன்பிறப்போட உயிர். அரே, பர்பி தேடி நாற்காலியில் போய் உட்கார்ந்தா உங்களுக்கு எப்படி புரியும்? அண்ணா சமாதி பக்கத்துல தன் உடலை புதைக்கணும்ன்றது கருணையாளோட கனவு. ஆனா நாம அந்த கனவை நிறைவேற்றாம தடுக்கணும். தன் அப்பாவோட கனவை நிறைவேற்ற முடியாத ஸ்டாலின் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும்? நாம அப்படி இப்படி சொல்லி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் நம்ம ராஜதந்திரம். ஆனா இந்த ராஜதந்திரம் எல்லாத்தையும் முறியடிச்சு சட்ட போராட்டம் நடத்தி கலைஞருடைய கனவை நிறைவேற்றினாரு நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள். நீங்களே சொல்லுங்க, ஸ்டாலினால ஆட்சியை பிடிக்க முடியுமா? நீங்கெல்லாம் யாருமே படிக்கிறது இல்ல. நான் ஏற்கனவே ஜோசியக்காரத்தை கேட்டுட்டேன். ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, சிஎம் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறேன். மிஸ்டர் ஹைகோர்ட், ஸ்டாலின் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டினீங்களே, உங்க ஜாதகத்தை காட்டி ஏன் நீங்க யாரு ஆக முடியல கேட்டீங்களா? ஐ கண்டெம். இது மாதிரியான அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா யூ ஆர் ஏ ஆன்டி இந்தியன். ஜி, அப்புறம் என்ன, தேர்தல் முடிவு வரப்போகுது, திமுக அழிய போகுது, எல்லாரும் வலது காலம் எடுத்து வைங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் திராவிடத்திற்கு வெற்றி வெற்றி. 2021 சட்டமன்ற தேர்தல் திராவிடத்திற்கு வெற்றி வெற்றி. உள்ளாட்சி தேர்தல் திராவிடத்திற்கு வெற்றி வெற்றி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் திராவிடத்திற்கு 40லும் வெற்றி, நமக்கே வெற்றி. கட்டம் சரியில்லை, சிஎம்
நிச்சயமாக வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. சொன்னீரே ஜி. கட்டம் சரியில்லைன்னு தான் சொன்னேன். ஆனா அவருக்கு நம்மள மாதிரியான கட்டத்தை கட்டம் சதுரம் முக்கோணம்னு எதுவுமே சரி போய் சொல்லிட்டீங்க. வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கனவை நனவாக்கி அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கிறேன். ஆஹா, ஏமாந்துட்டோமே ஹைகோர்ட், ஏமாந்துட்டோமே. ஆமா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இவர் மட்டுமாயா டேஞ்சர்? இன்னொரு டேஞ்சர் வராரு பாருங்க. இதென்ன தெரியுதா? பாட்டாவே பாடிடுவோம். பாடிடுவோம். மதுரைக்கு பக்கத்து திண்டுக்கல்லு, இது மதுரையில இருக்கிற தேசுக்கல்லு. என்ன ஓய்? நாடு முழுக்க செங்கல் எடுத்துட்டு போய் கோயில் கட்ட போனோம். ஆனா ஒரே ஒரு செங்கலை எடுத்துட்டு வந்து நம்ம கனவுக்கு கல்லணை கட்டிட்டாரே ஜி. இதென்ன தெரியுதா? அட, ஒரு பாட்டாவே பாடிடுவோம். மொத்த ரூபா தந்தோம், மொத்த வரி தந்தோம், பட்டணாம போட்ட பாவி ஒன்றிய அரசு. அதாகப்பட்டது பட்டது நம்ம கிட்ட நம்ம கிட்ட ₹1 வரி பணம் வாங்கி ஒன்றிய அரசு நமக்கே திருப்பி தருது. 29 பைசா. செல்லாத காசு. செல்லா காசு. இதெல்லாம் தெரியுதா? இது தெரியாமலா? நடந்த தேர்தல்ல எதிர்கட்சிகளுக்கு நம்ம கொடுத்தது இதானே. தமிழர்களை ஏமாத்தி அடிமையாக்கலான்னு பாக்குறோம். ஆனா இந்த திராவிட இயக்கம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்ல ஓய், வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒருத்தராவது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், கலைஞர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவர்களால் பயன்பெறாத யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றோம், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வென்றே தீரும்.